வணக்கம். அதில் வந்துட்டு என்ன பார்க்குறோம்னா, நம்ம அந்த இல்வாழ்க்கையில இருக்கும் பொழுது, நமக்கு நம்முடைய ஆன்ம விடுதலை வந்துட்டு அடையிறதுக்கு குரு வந்து தேவையா? இல்லையா? அ அப்படிங்கிறத பத்தி சஸ்த புக்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு பாபா வந்துட்டு என்ன சொல்றாரு? சரிங்களா? அத தான் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா. ஹேமந்த் பந்தின் சாய்பாபா சந்திப்பின் அடுத்த நாளில் பாபாவிடம் காகா சாஹிப் தீக்ஷித் சென்று தான் ஷிரடி விட்டு போக வேண்டுமா என்று கேட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷிரடி விட்டு போக வேண்டுமா அப்படின்ட்டு யார் கேட்குறாங்க? காகா சாஹிப் தீக்ஷித் வந்து போய் கேட்குறாங்க. ஓகேங்களா. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் கேட்குறாரு, எங்கே போவது? எங்கே போவது? அப்படின்ட்டு அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தங்க கேட்குறாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, அதுக்கு பாபா வந்துட்டு என்ன சொல்ல பாருங்க. ஓகேங்களா. அவர் வந்து பாபா வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, பாபா வந்துட்டு எல்லா எல்லா மனிதர்களுமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள். ஓகேங்களா. அதுதான் அவர் பார்க்குறாரு. அதுக்கான ஆன்சர் தான் அவர் அவர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க இப்போ இருக்க இந்த ப்ரெசன்ட் லைஃப்பில் அவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு இருக்காங்களோ அதை அவங்க பேசுகிறாங்க. இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது நம்ம என்னென்னா ஞானிகள் பேசும் பொழுது நம்ம அதை புரிஞ்சிக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா, வந்து அவங்களுடைய மனநிலையில் நம்ம இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் நமக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்ல வராங்கங்கிறது புரியும். ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள். ஓகேங்களா. அந்த மாதிரி பாபா வந்துட்டு ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு எங்கே போகுது அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்குறாங்க. அதுக்கு பாபா வந்துட்டு உயர மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. உயர மேலே. புரியுதுங்களா? உயர மேலேன்னா எங்கே? மோட்சத்துக்கு போகணும்னு அவர் சொல்கிறாரு. சரிங்களா. ஆனால் வந்து மக்கள் பாருங்கள், அது வந்து மக்கள் கேட்குறாங்க, வழி வந்துட்டு எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்கான வந்து வழியை கேட்குறாங்க. ஆனால் பாபா வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த வீதி பேர் வந்து அடையிறதுக்கான வழியை வந்துட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ நம்ம பாருங்கள், வழி வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாபா வந்துட்டு சொல்கிறாங்க, அங்கே போவதுக்கு பல வழிகள் உள்ளன. பல வழிகள் வந்துட்டு இருக்குன்னா வந்துட்டு என்னது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா? நிறைய வழிகள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுதான் வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய வந்து வழிகள் இருக்குது. ஷிரடியிலிருந்தும் அப்படின்னு என்னது, இங்கிருந்தும், இங்கே தானே என்ன, இந்த இந்த பூமியிலிருந்தும், அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த 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 இடத்துல இருந்தும் வந்து ஒரு வழி இருக்குது. நம்ம காட்டுக்கு போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு இங்கே போய் உட்காந்துட்டு நம்ம உட்காந்து அதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதை தான் அவர் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. அம்மா பாருங்கள், ஷிரடியிலிருந்தும் ஒரு வழி உள்ளது. பாதை கடினமானது. புலிகளும் ஓநாய்களும் வழியில் உள்ள காடுகளில் உள்ளன. யார்? புலிகள் ஓநாய்கள் யார்? மனிதர்கள். சில மனிதர்கள், அந்த மனிதர்கள் வந்துட்டு சில மனிதர்கள் வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது அவங்களுடைய குணங்கள். சரிங்களா. அவங்களுடைய குணங்களில் தான் அவங்களுடைய குணங்களாக தான் பாபா வந்துட்டு அந்த மனிதர்களை வந்து பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் அந்த காகா சாஹேப் தீக்ஷித் வந்து கேட்டாங்க, ஒரு வழிகாட்டி நம்ம வந்துட்டு கூட்டிட்டு போனால் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாபா வந்துட்டு சொல்கிறாங்க, கடினம் இல்லை, வழி வந்துட்டு கடினம் வந்து இல்லாமல் இருக்கும். ஏன்னா புலி, ஓநாய், படுகொடிகள் முதலியவற்றிலிருந்து உன்னை விலக்கி உன் குறிக்கோளை அடைய நேரடியாக அழைத்து செல்வார். வழிகாட்டி இல்லையென்றால் காடுகளில் நீ காணாமல் போகலாம் அல்லது படுகொழியில் விடும் அபாயம் இருக்கின்றது. ஓகேங்களா. புரியுதுங்களா.
இப்போது இப்போ பாபா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, குரு வந்துட்டு தேவை. குரு வந்துட்டு இருந்தால் தான் நம்ம இந்த மனித வாழ்க்கையிலிருந்து நம்ம அந்த இறைநிலை வந்துட்டு அடைய முடியும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? நன்றி. ஓம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இதில் வந்துட்டு வேறு சொல்கிறாங்க, இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். என்னென்னா, நமக்கு அதுக்கு தேவையான வந்துட்டு 2 பண்புகள். ஓகேங்களா? நம்பிக்கை, பொறுமை. ஓகேங்களா? நம்பிக்கை, பொறுமை. இது 2 தான் நமக்கு தேவையான பண்புகள். இது பாபாவுடைய எல்லா புக்ஸ்லேயும் இருக்குது, கோயில்லையுமே இருக்கிறீங்களா? ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், பெரிய அவதாரங்களான ராமர், கிருஷ்ணர் முதலியோர் தமது குருக்களான வசிஷ்டர், சாந்திபினி ஆகிய முனிவர்களிடம் தன்னை அறிவதற்காக சரணடைந்தார்கள் என்றும், புரியுதுங்களா? தன்னை அறிவதற்காக சரணடைந்தார்கள். யார்? ராமர், சாந்திபினி, இல்லை ராமர், கிருஷ்ணர். புரியுதுங்களா? இவங்களே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கடவுளுடைய அவதாரங்கள். இவங்க வந்து தவறு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இல்வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவாக வந்து செயல்பட முடியல அவங்களால. அதனால் அவங்களுடைய குருக்கள்கிட்ட போயிட்டு அவங்க வந்து போய் கேட்குறாங்க, போய் பேசுகிறாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறது தான் அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போது குருங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் அவங்க சொல்கிறாங்க, குருவினுடைய குரு நமக்கு வந்து சொல்கிறது மூலமாக தான் நமக்கு பரமாத்திகம் இது கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பரமாத்திகம்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கடவுளோட போயிட்டு ஜாயின் ஆகிறது. அது வந்து எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய குரு வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு எப்பயுமே இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். நம்ம மட்டும் தனியாக வந்து செயல்படும் பொழுது அந்த பரமாத்திகம் வந்து அடையிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து தெளிவாக வந்து செயல்படுறதுக்கு குரு வந்துட்டு முக்கியம். ஓம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.